ஹாய் ஹலோ வணக்கம். ராம் பீமனு டைரக்ஷன்ல ராஜ் தருண் ஹாசினி நடிச்சு வெளியான படம் தான் புருஷோத்தமடு. இது வந்து தெலுங்குல 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து இப்போ தமிழ்ல டப்பாய் வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க புருஷோத்தமனுடைய ஸ்டோரி பத்தி பார்ப்போம். புருஷோத்தமடு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு மல்டி மில்லியனோட பையன் தான் நம்ம ஹீரோ. அவர் ஊருக்குள்ள வந்த உடனே சில குற்றங்களை கண்டுபிடிக்கிறாரு. இதனால அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே காண்டாயிடுறாங்க. அதனால பழைய ஃபைலை வந்து எடுத்து தன்னோட உயில் தாத்தா எழுதி வச்ச உயில் வந்து படிச்சு காட்ட சொல்றாங்க. அது படிக்கும்போது இதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பொறுப்புக்கு சிஓவா வரணும், இந்த கம்பெனிகளுக்கு இவ்வளவு ஒரு தொழிற்சாலைகளுக்கு அவங்க வந்து சிஓவா வரணும் அப்படின்னா 100 நாட்கள் வந்து யாருக்கும் தெரியாம ஒரு துறவி வாழ்க்கை வாழணும். அதாவது யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து தன்னோட உழைப்பால வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பெயரையோ தன்னுடைய பொருளையோ தன்னுடைய கெப்பாசிட்டியோ, அதாவது இந்த குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையோ எதுவும் சொல்லாம அந்த 100 நாட்கள் கடக்கணும். அப்படி கடந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உயில எழுதி வச்சிருக்கதா சொல்றாங்க. அந்த உயிலுடைய படிப்படி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ உடனே சரி ஓகே நான் இதில் எடுத்துக்கிட்டு இந்த பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே அதிரடியாக புறப்பட்டு வெளியே போறாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் அதாவது வைசாக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு சிற்றூருக்கு போறாரு. போன உடனே அங்க போயிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு துறவி வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல வேலை செய்யறாரு பூந்தோட்டத்துல. அந்த பூந்தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறாரு. அங்கதான் ஹீரோயினி சந்திக்கிறாரு. ஹீரோயினி சந்திச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு லவ் உண்டாயிருது. அதுக்கப்புறம் இந்த சொந்தக்காரங்களா சேர்ந்து அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில இறங்குறாங்க. இறங்கி அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த சிஓ பொறுப்பு அவர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா, இதுக்கப்புறம் துறவி வாழ்க்கைக்கு போன இவருடைய தாத்தா மறுபடியும் திரும்பி வந்தாரா இல்லையா அப்படிங்கறதுல மொத்த ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல வந்து பிரகாஷ்ராஜ், ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்களே, தமிழ் முகங்களே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஃபைட் எல்லாம் உண்மையிலே வேற லெவல் இருக்கு. பாக்குறதுக்கு அப்பாவித்தனமான முகமா இருந்தா கூட நம்ம ராஜ் தருண் இந்த படத்துல வந்து ஃபைட்டிங் எல்லாம் வேற லெவல் பண்ணிருக்காரு. அது போல இந்த படத்துல இருக்க ஹீரோயின் வந்து சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிகையாவும் இல்லாம ரொம்ப மோசமாவும் இல்லாம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு சம்திங் படத்துல வந்து ஜெயம் ரவி போய் ஒரு கிராமத்துல தன்னோட காதலிக்காக இருப்பாரு. அதனுடைய மீனிங் இந்த படத்துல உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவங்க. ஆனா குறிப்பா சொல்ல போனா இந்த படம் நிறைய படத்தோட கலவை தான் இது. தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் தான் இந்த படத்தை பார்த்தோன்னே கிடைச்சது. புருஷோத்தமடு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஏதாவது ஒரு பக்தி படமா இருக்குன்னு பார்த்தா இதுலயும் பக்தி படம் தான். இதுல பக்தி படம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப சமஸ்கிருதத்துல கீதையும் ராமாயணத்தையும் கலந்து அடிக்கிறாங்க. அதாவது சமஸ்கிருதத்துல எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. பாடல்கள் இந்த படத்துல ஓரளவுக்கு கேட்கும்படியா இருக்குது. ஏன்னா தமிழ் டப்பிங்ல பண்ணியிருந்தா கூட பாடல்கள் எமோஷனல் பாடல்கள் எல்லாம் நல்லா கேட்கும்படியா இருக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கும். ஏன்னா தெலுங்கு படங்கள் எல்லாமே நம்ம லாஜிக் மிஸ்டேக் பார்க்க தேவையில்லை. ஆனா இந்த படத்துல சுத்தமாவே பார்க்க தேவையில்லை. ஏன்னா இங்கிருந்து போய் யாருமே அடையாளம் தெரியாத ஒரு ஆள் வந்து அந்த ஊருக்கு போய் அவ்வளவு பெரிய எம்எல்ஏவோட பையனை எதிர்த்து அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த ஊர் மக்களை காப்பாத்துறாரு. அதுவரையிலும் அவர் யாருன்னே தெரியல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வில்லனுக்கு தான் அந்த அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அவராலேயே அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அடிக்கடிக்கு சந்திச்சுட்டு தான் இருப்பாரு. ஆனா அது தெரியவே தெரியாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற அந்த பூந்தோட்டத்தை சுத்தியும் கதை நடக்கும். அந்த பூக்களை வந்து அவங்க வந்து கம்மியான விலைக்கு வாங்கி ஏழைகளை கொடுமைப்படுத்துவாங்க. எம்எல்ஏ பையன் அதை தட்டி கேட்கிற அவங்களை போய் அடிப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க யாருன்னே தெரியாத இருப்பாங்க. ஆனா அந்த பூந்தோட்டத்துக்குள்ள தான் அவர் இருப்பாரு. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. லாஜிக் மிஸ்டேக் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணன் வந்து அளவா பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. டப்பிங் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்திருந்தா கூட வாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. ஏன்னா கம்பீர குரலுக்கு சாஃப்டான வாய்ஸும் சாஃப்டான குரலுக்கு கம்பீரமான வாய்ஸும் கொடுத்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பிரேமானந்தம் நடிச்சிருக்காரு, காமெடி நடிகர். அவர் உண்மையில அவரோட பங்குக்கு ஒரு 2-3 சீன் வந்தாலும் கூட நல்லா நடிச்சிட்டு போயிருக்காரு. ராஜா ரவீந்தர் ஒரு 2-3 சீனுக்கு வராரு, போலீஸா வராரு. அவர் வரக்கூடிய சீன்கள் வந்து இந்த படத்துல ஒரு பேசும்படி பொருளா இருக்கு. அது போல இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டப்பிங் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தாங்கன்னா இந்த படம் நல்லா இருந்திருக்கும். ரம்யா கிருஷ்ணன் வாய்ஸ் எல்லாம் கேட்க சகிக்கல. அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பிரகாஷ்ராஜுக்கு ஓகே ரகமா கொடுத்திருக்காங்க. அது போல இந்த படத்துல இருக்கிற செகண்ட் ஹீரோயின் ஆகட்டும், இந்த படத்துல இருக்கிற அந்த வில்லன்கள் ஆகட்டும், எல்லாருமே மொக்க வில்லன்கள் தான். யாரும் ஒன்னும் பெருசா ஒன்னும் சாதிக்கல. அப்புறம் கிளைமாக்ஸ்ல இன்னொரு நம்மளுக்கு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சஸ்பென்ஸ் நான் இப்போ உடைக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒரு கமிட்டி வரும். வெளிநாட்டுல இருக்க டெல்லியில இருந்து ஒரு கமிட்டி வரும். நம்ம அந்த பூக்கள் எல்லாம் யாரு இது பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு அந்த கமிட்டியில நம்ம 90s பார்த்து ரசிச்ச சக்திமான் ஆகிய முகேஷ் கண்ணா அதுல வருவாரு. அந்த சீன் வந்து உண்மையிலே பழைய ஞாபகங்களை படுத்துற மாதிரி இருந்துச்சு. முகேஷ் கண்ணாவை மேக்சிமம் நான் அதிகமான படங்களை பார்க்கல. இந்த படத்துல தான் பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி படங்களை பார்த்திருந்தாலும் கூட ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி தெரிஞ்சது. உண்மையிலே அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நான் அந்த அளவுக்கு நல்லா சொல்றேன்னு காரணம் என்ன தெரியுமா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு half an hour வந்து நீங்க படத்தை கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா சுத்தி ஒரே இடத்துல நடக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கவும் செய்யும். தமிழ் படங்கள் வந்து நான் அந்த பாப்பேன். அது வந்து ஒரு கமர்ஷியலான படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பயங்கர சண்டையா இல்லாமல் ஒரு ஸ்லோவான ஒரு சோகமாகவும் இல்லாம ஒரு ஆவரேஜான படம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மன திருப்தி உண்டாகும் நான் நம்புறேன். இந்த படத்தினோட விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.